பர்மாக்கா, பர்மாக்கா, பர்மாக்கா இன்னும் வீட்லயே இருக்கீங்க? இன்னைக்கு வேற குழு இருக்குல்ல, கரெக்டா இன்னைக்கு வந்து காசு கட்டணும்ல, சீக்கிரம் வாங்கக்கா. அந்த சாரு வேற எல்லாரும் கரெக்டா ஆஜராயிரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாருல, சீக்கிரமா வாங்கக்கா. ஏக்கா பணம் குடுக்கறப்பவே சொல்லத்தானக்கா செஞ்சாரு. நான் 4 மணிக்கு வந்துருவேன், 3 மணிக்குள்ள கூட்ட ஆரம்பிச்சிடணும்னு சொல்லத்தானக்கா செஞ்சாரு. இந்த ஒரு சங்கம் மட்டும் இல்ல, நான் இதே மாதிரி பல சங்கத்துக்கு காசு கொடுத்திருக்கேன், சீக்கிரமா வந்து வாங்கிட்டு போயிருவேன்னு சொல்லத்தானக்கா செஞ்சாரு. இங்க பாரு சின்ன பொண்ணு, குழு தலைவி நீனா, உன்னை தான கேள்வி கேட்க போறாரு. நான் வந்து என்ன செய்ய போறேன்? நீ முன்னாடி போயிட்டு இரு சின்ன பொண்ணு. அடுப்படியில கொஞ்சம் வேலை இருக்கு, சோத்த வடிச்சு வச்சிட்டு குழம்பு வச்சிட்டு சீக்கிரமா வாரேன் போ. என்ன பர்மாக்கா, அன்னைக்கே ஆபீசர் சொன்னார்ல எல்லாரும் காசு கொடுத்தா தான் வாங்குவேன், இல்லைன்னா வாங்க மாட்டேன்னு சொல்லத்தானே செஞ்சாரு. இப்ப தேன் சோறாக்கணும் குழம்பு வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா வாங்கக்கா. என்ன சின்ன பொண்ணு இப்படி பேசுற? நான் சோறாக்கி வச்சிட்டு வாரேன்னு சொன்னேன், வர மாட்டேன்னு சொன்னேன். நீ முன்னாடி போ, நான் வாரேன். உன்னையெல்லாம் சங்கத்துல சேர்த்து விட்டு காசை வாங்கி கொடுத்தேன்ல, என்னைய சொல்லணும். முத நாளே காசு கட்டுறதுக்கு வலிக்குதா? இன்னும் 2 வருஷத்துக்கு நான் எப்படித்தையே வாங்கி கொடுக்க போறோனோ போ. அந்த ட்ரௌசர் காரியும் அந்த கீதாவும் என்ன கதை சொல்ல போதுகளோ தெரியலையே. அன்னைக்கே வசந்தி அக்கா சொல்லுச்சு, இவளுக்கு எல்லாம் சேர்க்காதேன்னு. என் கரகம் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் இப்படி படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கனே. நாங்க குடுப்பணம் வாங்குறதுக்காக 1.5 மணி நேரம் காத்திருந்து தானே வாங்கணும். இந்த ஆபீசர் இன்னைக்கு எங்களுக்காக காத்து இருக்கட்டும். குடுப்பணத்தை கொடுக்கிறதுக்கு லேட்டா தானே வந்தாரு. இப்ப காசை மட்டும் வாங்குறதுக்கு விளையாண்டு வந்துவாங்க. நான் லேட்டாவே போவேன். லேட்டா போனா தலை எடுக்கிற மாதிரில இவ தட்டிட்டு போறா. என்னதான் பண்ணிடுவாருன்னு பாப்போம். தெருவே அமைதியா இருக்கு. நம்ம தான் சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டோமாக்கு. இப்ப தேம் பொம்பளைங்க எல்லாம் வேலை பார்க்கற ஆளுங்க இருக்கு. சரி அப்படியே போவோம். சிமிக்கி 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 பொண்ணு மினிக்கி 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 கண்ணு வருதே சிலையாட்டம், ஒரு சாக்லேட் சிலையாட்டம். டீன் 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 டீன். ஓய் வசந்தி அக்கோய். என்னடி சின்ன பொண்ணே? ஓய் வசந்தி அக்கா, என்ன வேகுன்னு போற? எங்க போற? நான் எங்கடி போக போறேன்? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். கழுத கட்ட குட்டிச்சோறு, அத அந்த மரத்தடியில உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு போறேன். என்னது, மரத்தடியில உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க போறியா? எக்கா இன்னைக்கு சங்கம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அடியே போன வாரம் தானடி சங்கம் கூட்டுனே, அதுக்குள்ள என்னடி சங்கம்? ஓய் வசந்தி அக்கா, கோம ஹீமால இருக்கியா? போன வாரம் தானே 50,000 வாங்கின, அதுக்கு வட்டி கட்ட வேணாமா? ஓ அதுக்குள்ளே 5ஆம் தேதி வந்துருச்சாடி, நான் மறந்தே போயிட்டேன் பாரு. நல்ல மறப்பிய. இதுவே காசு வாங்குறதா இருந்தா ஆளுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருப்பீங்க. அட ஆமாண்டி, 50,000 வாங்கணும்ல, அதுக்குள்ளேயுமா வட்டி கட்டுற நாள் வந்துருச்சு. என்னடி இப்படி நாட்கள் ஓடுது? அட ஆமாக்கா, என்னக்கா அசால்ட்டா கேட்டுக்கிட்டு இருக்க? முத நாளே வட்டி கிட்டிலாம் எடுத்து வைக்கிறது இல்லையா? இன்னைக்கு ஆபீசர் வந்துருவாருக்கா, சீக்கிரமா காசை எடுத்துட்டு வா. அடியே சின்ன பொண்ணு, அந்த காசை நான் கட்ட வேண்டியது இல்லடி, அந்த கீதா வந்து கட்டுவா. என்ன வசந்தி அக்கா சொல்ற? கீதா வந்து கட்டுவாளா? நீ தானே 50,000 வாங்குன? அடியே நான் தாண்டி அந்த 50,000 வாங்கினேன். அவ காசு வேணும்னு என்கிட்ட கேட்டா, அந்த 50,000 அவட்ட கொடுத்துட்டேன்டி. என்னக்கா சொல்ற? 50,000 அவட்ட கொடுத்துட்டியா? இப்பதான் கீதா வீட்டுக்கு போனேன், வீடு பூட்டி கிடந்துச்சு. பக்கத்து வீட்டுல கேட்டா ஊருக்கு போய் 1 வாரம் ஆயிருச்சுன்னு சொல்றா. உன் காசையும் நீ கொடுத்துட்டியா? என்னது, கீதா ஊருக்கு போயிட்டாளா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. ஆமா, நீ தெரு தலைவரு உன்கிட்ட சொல்லிடுத்தேன் போகணும். அவ போய் 1 வாரம் ஆயிருச்சாக்கா. அவளும் வட்டி கட்டணும், உன் காசையும் அவட்ட கொடுத்துருக்கா. 2 பேர் காசையும் தூக்கிட்டு ஓடிட்டாளே கீதா. ஐயோ, நான் அவட்ட வேற காசு கொடுத்துட்டேனே. அவ எப்ப வருவான்னு தெரியலையே, எனக்கு வேற வட்டி காசு கொடுக்கணுமே. ஏட்டி சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு உதவி செய்யடி. என்ன வசந்தி அக்கா? ஏட்டி உன்கிட்ட காசு இருந்தா பிரட்டி இரட்டி எனக்கும் சேர்த்து கட்டிடி. அந்த கீதா வரவும் உனக்கு வாங்கி தாரேன். எக்கா, நான் என்னமோ வீட்டுல காசை குமிச்சு வச்சுக்கிட்டு கேட்கறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நானே கடனை உடனே தாக்க வாங்கிட்டு இருக்கேன். ஏட்டி எனக்கும் சேர்த்து யார்ட்டையாவது கடனை வாங்கி வட்டியை கட்டிடுவோம் முடி. இல்லைன்னா ஆபீசர் 4 பேர் முன்னாடி என்னைய கிழிச்சு புருவாண்டி, அசிங்கமா போயிடும். உங்களை எல்லாம் சங்கத்துல சேர்த்து விட்டேன் பாரு, என்னைய சொல்லணும். சரி வந்து தொலைங்க, யார்ட்டையாவது கடன் உடனே வாங்கி வட்டியை கட்டுவோம். எல்லாம் என் தலை எழுத்து. அடியே கீதா, அதிகமான வட்டி தாரேன்னு ஆசையை காட்டி 50,000 வாங்கிட்டு போயிட்டாளே. அடியே வாடி, உன்னை நான் வச்சுக்கிறேன். 50,000 வாங்கினப்பவே எனக்கு கொஞ்சம் கடனா இருக்குக்கா, குடுன்னு சொல்லி கேட்டனே, என்கிட்ட குடுத்தியா? என்கிட்ட குடுக்காம அவட்ட தூக்கி குடுத்தீல, அதே அவ பறந்து போயிட்டா. ஏட்டி அவ அதிகமா வட்டி தாரேன்னு சொன்னாடி, அதனால வந்து கொடுத்தேன். இப்ப வட்டியா குடுத்தா உனக்கு ஆப்பதான் வச்சா. சீக்கிரமா போ, அந்த ஆளு வந்து கத்திக்கிட்டு கிடக்க போறாரு. நேரமா இங்க நின்றுகிட்டு இருக்கிறது, ஆடி எசஞ்சு பத்தே வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஆமா சார், அடுத்த மாசம்ல கரெக்டா வந்துருவோம் சார். ஆமா,
எப்ப பார்த்தாலும் இது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. காசு கொடுக்கும் போது மட்டும் ஆளுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்க வேண்டியது, காசு கட்ட வேண்டிய நேரத்துல நான் வந்து இங்க காத்து கிடக்க வேண்டியதா? சரிம்மா, என்ன 4 பேர் தான் வந்திருக்கீங்க, மித்த பேர்லாம் எங்கம்மா? சார் மித்த பேர்லாம் பின்னாடி வருவாங்க சார். ஃபர்ஸ்ட் வந்தவங்க கிட்ட காசை வாங்குங்க சார். அதெல்லாம் முடியாதுமா, எல்லாரையும் வச்சுதானே எல்லாருக்கும் காசு கொடுத்தேன். எல்லாரும் வந்த பின்னாடி நான் காசை வாங்குவேன். ஒரு ஆள் வாராட்டி கூட நான் வாங்க மாட்டேமா. சார் அது எப்ப வருதுங்களோ அப்ப நீங்க வாங்கிக்கிறீங்க சார். நாங்க தான் முன்னாடி வந்துட்டோம்ல, எங்கிட்ட காசை வாங்கிட்டு விடுங்க, வீட்டுல வேலை கிடக்குல்ல. அதெல்லாம் முடியாதுமா, எல்லாரும் வரவும் தான் காசை வாங்குவேன். இல்லைன்னா ஒரு நாள் ஆனாலும் இங்கே தான் இருப்பேன். இன்னைக்கு காசு வாங்கும் போது மட்டும் எது சொன்னாலும் சரிங்க சரிங்க சரிங்கன்னு தலையாட்டிய வேண்டியது. இப்ப எல்லாரும் வரட்டும் சொல்றேன், என்னமா கடுப்படுத்த அந்த பொம்பளை கத்துது. சரோஜாக்கா யார்கிட்ட பேசுறேன்னு ஞாபகம் இருக்கா என்ன? நீ பாட்டுக்கு உன் புருஷனை பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. ஆமா சரோஜாக்கா, இப்படிலாம் ஆபீசர்கிட்ட பேசக்கூடாது. அப்புறம் ஆபீசர் கடுப்பாயி ஒத்த வரியில 50,000 வைங்கன்னு சொன்னா நம்ம எங்க போறது? இங்க பாருங்கம்மா, ஒழுங்கா கட்டாட்டி உங்களுக்கு தாமா பிரச்சனை. வட்டிக்கு மேல வட்டி குட்டி எல்லாம் போட்டு விட்டுட்டு போயிருவேன். நீங்க ஆபீஸுக்கு வந்து கட்டுற மாதிரி ஆகி போயிரும், பாத்துக்கோங்க. சார் அவங்க வராததுக்கு நாங்க என்ன சார் செய்ய முடியும்? நாங்க தான் வட்டியும் முதலும் கொண்டு வந்திருக்கோம்ல, எங்கிட்ட வாங்க வேண்டியதானேன்னு சொன்னேன். அதுக்கு போய் இப்படி கோவப்படுறீங்க? அடியே சின்ன பொண்ணு, எல்லார் வீட்லயும் போய் சங்கம் இருக்குன்னு சொல்லியிருக்க. ஆனா என் வீட்ல மட்டும் ஒரு வார்த்தை சொல்லல. நான் ஃபைன் போட்டு கட்டணும்னு உனக்கு நினைப்பாடி? ஆமா, ஒவ்வொரு தாட்டியும் ஒவ்வொரு வீட்டுல போய் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். என்னமோ நீங்க வட்டியும் முதல்ல எனக்கு கொடுக்குற மாதிரி. சங்கம்னு நினைப்பு இருந்தா சீக்கிரம் வாரது கிடையாது. சும்மாவே இந்த சார் காட்டுக்கத்தா கத்திக்கிட்டு கிடக்காரு, சீக்கிரம் வாரது கிடையாது. அதான் டவுசர் காரி வந்துட்டீல, சீக்கிரமா உட்காரு. இவளுக்கு நான் நாளே இலக்காரந்தேன். கேட்டி மஞ்சமுடிக்காரி, உங்ககிட்ட கீதா காசு எதுவும் கொடுத்துட்டு போனாளா? அதெல்லாம் என்கிட்ட யாரும் கொடுத்துட்டு போகல. பர்மாக்கா தான் என்கிட்ட காசு கொடுத்து விட்டுருக்காங்க. இங்க பாருங்கம்மா, இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். அடுத்த மாசம் சங்கத்துக்குலாம் முதல் ஆள வந்து உட்கார்ந்து இருக்கணுமா, இல்லைன்னா ஆபீஸ்ல வந்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தான் அலைச்சல். காசு வாங்குறதுக்கு மட்டும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்து உட்கார்ந்து இருந்து வாங்கிட்டு போறாங்க. காசு கட்டுறதுக்கு மட்டும் வலிக்குதாமா உங்களுக்கு? சார் கோவப்படாதீங்க சார். அதான் எல்லாரும் வந்துட்டோம்ல சார். கீதா மட்டும்தான் சார் வரல, மித்த எல்லாரும் வந்துட்டோம். இருமா, அந்த கீதாவுக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேப்போம். ஹலோ, ஏமா இன்னைக்கு சங்கம்னு உனக்கு தெரியாதாம்மா? எல்லாரும் இங்க கூடியிருக்காங்க, நீ எங்கம்மா போன? ஓ, இன்னைக்கு சங்கம் இருக்கா? நான் மறந்தே போயிட்டேன் சார். சார் நான் முக்கியமான வேலையா ஊருக்கு வந்திருக்கேன் சார். அம்மா நீங்க எங்க வேணாலும் போங்கம்மா, ஆனா வட்டியும் முதலையும் கொடுத்துட்டு போயிருந்துருக்கணும்ல. சார் நான் மறந்துட்டு வந்துட்டேன் சார். இப்ப என்ன சார் செய்யறது? உடனே வர முடியாது. ஏமா போன் பே ஜிபே இருந்துச்சுன்னா டக்குனு என் நம்பருக்கு அனுப்பி விடுமா. என் நம்பர் உனக்கு தெரியும்ல? தெரியும் சார். இந்த அனுப்பி விடுறேன். சரிம்மா. யாராவது உறுதிமொழி வச்சுக்கன்னு சொல்லுங்க, காசை வாங்கிட்டு நான் கிளம்புறேன். நாங்கள் எங்கள் மாத தவணையை சரியான நேரத்தில் குறித்த நேரத்தில் கட்டுவோம் என உறுதி அளிக்கிறோம். ஏண்டி வசந்தி, இந்த மனுஷன் எதுக்கு இங்க வந்தாரு? கேட்டி வசந்தி, உன் புருஷன் வந்திருக்காருடி. சங்கத்துக்கு காசு கட்டத்தேன் காசு கொண்டு வந்த பரவாயில்லை இருக்கு, வாங்க. இந்த மனுஷனுக்கு நான் காசு வாங்கின விஷயமே தெரியாதே. இப்போ எதுக்கு இங்க வந்தாரு? ஏங்க எதுக்குங்க இங்க வந்தீங்க? ஓய் வசந்தி அக்கா, நீ தானே சொன்ன சங்கத்துக்கு கட்டுறதுக்கு காசு இல்ல அப்படின்னு. அதான் அண்ணன் கொண்டு வந்துட்டாரு உலக்கா, வாங்கு. இவளுக்கு வேற இமசைய கூட்டாளிகளே. என்ன சார் கூட்டம் நடக்கும் போது இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் எனக்கு போன் பண்ணீங்களா? நான் கீதாங்கிறவங்களுக்கு தானே போன் பண்ணேன், உங்களுக்கு போன் பண்ணலையே. நல்லா போனை எடுத்து பாருங்க, எனக்கு தான் போன் பண்ணிருக்கீங்க. அட ஆமா, கீதா உங்களுக்கு போன் பண்ணிட்டு உங்களுக்கும் போன் பண்ணிருக்கேனே. அடே, இந்த ஆபீசர் என் தலையில மண்ணலி போட்டுறோம் போல இருக்கே. என்னமோ பணம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, என்ன பணம் ஏது பணம்? அது ஒண்ணு இல்லனே, சங்கத்துல இருந்து ஆளுக்கு 50,000 இந்த சார் தான் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு வட்டியும் முதலும் கட்டணும், அதுக்குதே வந்திருக்காரு. அதான் தெரியாதமா உங்களுக்கு அடிச்சுட்டாரு போல இருக்கு. என்னது 50,000-மா? ஆமாண்ணே, 50,000 சொல்லையா கொடுத்தாரு. ஏன் உங்களுக்கு வசந்தி அக்கா சொல்லலையா? இந்த திருக்கி என்னைக்கு என்கிட்ட சொன்னா? ஏப்பா உனக்கு அறிவு இருக்கா? நாங்களாம் அன்றாட காட்சிப்பா, தினமும் வேலைக்கு போனதையும் காசை பார்க்க முடியும். எந்த தைரியத்துல என் பொண்டாட்டி கட்டுவான்னு 50,000 ரூபாய் கொடுத்துருக்க நீ? என் பொண்டாட்டி 10 வீசா கூட என் கண்ணுல காமிக்கல, அப்படியே அமுக்கிட்டா. கேட்டி வசந்தி, காசு வாங்கின விஷயத்தை உன் புருஷன்ட்ட சொல்லலையா? ஏக்கா, அந்த மனுஷன்ட்ட சொன்னா அப்படியே வாங்கிக்கிருவாருக்கா. அவள காசையும் குடிச்சு அழிச்சிருவாரு. அத நான் சொல்லல. யோ குடிகார மனுஷனே, இங்க எதுக்கு வந்த? இது மகளிர் கூட்டம்யா, வீட்டுக்கு போயா. ஏய் வாய மூடுடி. 50,000 வாங்கி அப்படியே முழுசா அமுக்கிட்டு என்னையவே எதத்தாலமா பேசுறியா? சப்புன்னு அரைஞ்சு புரியும் பாத்துக்க. உங்க பொண்டாட்டிய ஆரம்பத்திலேயே நீங்க கண்டிச்சிருக்கணும். அப்ப விட்டுட்டீங்க. இப்ப உங்களை மிரட்டுற மாதிரி அவங்க வச்சுக்கிட்டாங்க. நானும் எங்க வீட்டுக்காரருக்கு தெரியாம 10 பைசாவோட வாங்க மாட்டேன். சீச்சி, புருஷனுக்கு தெரியாம எப்படி 50,000 ரூபாய் வாங்க முடியுது? வசந்தி அக்கா, அந்த டவுசர் கறிய பத்தியா உன் புருஷன்ட்ட போட்டு குடுக்குறா. அவளுக்கு இருக்குடி, தூக்கி போட்டு மிதிக்கிறேன். இதுதான் குடும்ப பொம்பளை. புருஷனுக்கு தெரியாம எதையும் வாங்க மாட்டா, எதையும் செய்ய மாட்டா. உங்களை மாதிரிதான் பொண்டாட்டி வரணும்னு நான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். என் கரகா இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். பாரு
டி வசந்தி, உன் புருஷன் அந்த டவுசர் காரிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? ஓ, வீட்டுக்கு போயா, நான் வரேன். என்னை போக சொல்லிட்டு இன்னும் காசு கொடுப்பாங்க நீ வாங்கி அமுக்குறதுக்கு. நான் ரெண்டுல ஒண்ணு பார்க்காம இங்க போகவே மாட்டேன். யார் இவளுக்கு காசு கொடுத்தது? இங்க பாருங்க சார், உங்க பொண்டாட்டிக்கு மட்டும் 50,000 கொடுக்கல சார். இந்த சங்கத்துல இருக்கிற எல்லாருக்குமே 50,000 கொடுத்துருக்கேன். என் பொண்டாட்டிக்கு 50,000 கொடுத்தா அவ எப்படி கட்டுவா? என்னோட சம்மதம் இல்லாம நீ அவளுக்கு எப்படி 50,000 கொடுத்த? பாருங்க சார், நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், காசு வாங்குறப்ப புருஷனோட கையெழுத்து முக்கியம் 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 சொல்லிட்டேன். ஆனா உங்க பொண்டாட்டி தான் சார் என் வீட்டுக்காரர் ஊர்லயே இல்ல, அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்து போட்டு வாங்கினாங்க சார். அவங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிற பாதி பேரு புருஷன் அங்க இருக்காங்க இங்க இருக்காங்கன்னு காரணம் சொல்லி அவங்களா கையெழுத்து போட்டு தான் சார் வாங்கினாங்க. ஏப்பா, உனக்கு அறிவு இல்லையா? 50,000 தூக்குனாப்புல தூக்கி கொடுத்துருக்கிய, வீட்டுல வந்து என்ன ஏதுன்னு வந்து என்கிட்ட விசாரிக்க மாட்டியா? இங்க பாருங்கண்ணே, எதுக்கு ஆபீசர் மேல நீங்க கோவப்படுறீங்க? ஆரம்பத்துல இருந்த ஆபீசர் உங்க புருஷமாக்கு தெரிஞ்சு கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொன்னாரு. உங்க வீட்டுக்காரவும் உங்ககிட்ட சொல்லலைன்னா அதுக்கு இவர் என்ன செய்வாரு? இவர்கிட்ட சண்டைக்கு போறிய? நானுமே வசந்தி அக்காட்ட கேட்கத்தேன் செஞ்சேன். உங்க வீட்டுக்காருக்கு தெரியுமா தெரியுமா தெரியுமான்னு கேட்கத்தேன் செஞ்சேன். வசந்தி அக்கா அதெல்லாம் தெரியும் தெரியும் தான் சொன்னாங்க. இங்க பாரு சின்ன பொண்ணு, எங்க குடும்ப நிலவரம் உனக்கும் தெரியும். நான் மாசத்திலேயே 3 நாள் 4 நாள் தான் வேலைக்கு போவேன். இவளுக்கு வேற நீ காசை வாங்கி கொடுத்துருக்க, எப்படி கட்டுவாலும் நான் பார்க்கத்தானே போறேன். இவளாலையும் 50,000 வட்டியும் முதலும் கொடுக்கவே முடியாது. இவ எப்படி கட்ட போறான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. 50,000 வாங்கி என் கண்ணையும் காட்டல, என்ன செஞ்சாலும் எனக்கு விவரமும் தெரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க சார், 50,000 கட்ட முடியலைன்னா என்கிட்ட எல்லாம் கேட்க கூடாது. நான் கையெழுத்தும் போடல, நான் கண்ணாலேயும் 50,000 பாக்கல. என் பொண்டாட்டி தான் வாங்கினா. ஏதா இருந்தாலும் அவட்டையே நீங்க கேட்டுக்கிறீங்க. அதை விட்டுவிட்டு என் வீட்டு வாசல்ல வந்து கிழிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆம்பிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்ன இப்படி சொல்றீங்க? உங்க பொண்டாட்டிக்கு தானே 50,000 கொடுத்தேன். அவங்க கொடுக்காட்டி உங்க வீட்டு வாசல்ல வந்து நான் கேட்பேன். வீட்டு சைடு வந்து என்கிட்ட வந்து மட்டும் நீ கேட்டு பாரு, அருவாவை எடுத்து ஒரே போடுதான். அம்மா என்னம்மா இது? உங்க வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட சத்தம் போட்டு போறாரு. உங்களை நம்பிதானே நான் 50,000 காசு கொடுத்தேன். சார் அது இங்க பாருங்கம்மா, அது இதுன்னு காரணம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. எனக்கு தேவை வட்டியும் காசும். அது கொடுக்க முடியாதவங்களை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேமா. இங்க பாருமா, குழு தலைவி, காசு கொடுக்கும் போதே எல்லாராலையும் காசு கட்டிட முடியுமான்னு கேட்டனா இல்லையா? அப்பெல்லாம் அமுக்குனி மாதிரி இருந்துட்டு இப்ப ஒண்ணு தெரியாத பாப்பா மாதிரி ஆன்னு வாயை திறந்து வச்சுக்கிட்டு இருக்க. அப்பயே வாயை திறந்து இவங்களால கட்ட முடியும் இவங்களால கட்ட முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம்லமா. நான் கொடுத்துருக்க மாட்டேன்ல. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், எல்லாருக்கும் 50,000 வாங்கி கொடுக்காதடின்னு நான் தலைவாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா நீ? இப்ப பாரு ஆபீசர் என்னமா கேள்வி மேல கேள்வி கேக்குறாருன்னு. ஓய் குந்தாணி அக்கா, அப்பெல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு அவங்களுக்கு கொடு இவங்களுக்கு வாங்கி கொடு, அதெல்லாம் கட்டிடுவாங்கன்னு நீ தானக்கா கேரண்டி கொடுத்த. இப்ப ஏன் மேல பழிய தூக்கி போடுற? பாரு சின்ன பொண்ணு, நாங்க வாங்கின காசுக்கு வட்டியும் முதலும் கட்டிடுவோம். ஆனா கட்ட முடியாதவங்களுக்கு நாங்க எல்லாம் கட்ட முடியாது. நீ தானே பொறுப்பு ஏத்துக்கிட்டே, நீ தான் வட்டியும் முதலும் கட்டணும். ஆமா நாங்க வாங்கின காசை மட்டும் தான் கட்டுவோம். கீதெல்லாம் கட்ட மாட்டா. அவ எங்கேயோ ஊரை விட்டே ஓடிட்டு, அவளுக்கும் சேர்த்து இந்த சின்ன பொண்ணே கட்டட்டும். நம்மளும் வீட்டு சைடு போயிருவோம். நம்மளும் உட்கார்ந்து காசை கேப்பா. பாரு ராணி அக்கா, சரோஜாக்காவும் கலந்துக்கிருச்சு. இந்த சரோஜாக்காவெல்லாம் இனிமே குழுவிலேயே சேர்க்க கூடாது. இனிமே சேருன்னு என்னைய போட்டு நச்சரிக்கும்ல, அப்ப பாத்துக்கிறேன். சின்ன பொண்ணு எனக்கு சேர்த்து கட்டிரேடி, மறந்துடாத. இதுகளெல்லாம் சங்கத்துக்கு சேர்த்து விட்ட பாவத்துக்கு நம்ம தான் கட்டி தொலையணும் போல இருக்கு. 100, 200, 300, 400, 500, 600. ஓய் ராணி அக்கா, என்ன காசுல 100 ரூபா குறையுது? ஆமாண்டி சின்ன பொண்ணு, 100 ரூபாய் இருந்தா நீ போட்டு கட்டு, அடுத்த மாசம் சேர்த்து தாரேன். இன்னும் நம்மள என்ன பாடுபடுத்த போறான்னு ஒண்ணும் தெரியலையே. சங்கத்துல காசு வாங்கி கொடுத்தது ஒரு குத்தமா? சரிம்மா, காசு எல்லாம் கரெக்டா இருக்கு. அடுத்த மாசமும் நீ எல்லா காசையும் வாங்கி வை. ஒரு மாச காசு கட்டுறதுக்கே லோலோன்னு என்னை அலைய விடுறாளுங்க. இன்னும் 2 வருஷம் இருக்கு. என்ன பாடுபட போறானோ ஒண்ணும் தெரியலையே. எத்தே இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்ய? அம்மாடி, இன்னைக்கு சமைக்க வேணாமா? ஏத்தே எதுவும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட போறோமா? இல்ல மருமகளே, நம்ம பக்கத்து வீட்டு மகால்ல விசேஷம், போகணுமா? ஓ, சொந்தக்கார வீட்டு கல்யாணம் போல இருக்கு, அதான் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எத்தே நீங்க மட்டும் தானே கல்யாணத்துக்கு போவீங்க? எனக்கும் உங்க மையனுக்கும் சமைக்கணும்ல. அம்மாடி, என் மையனுக்கு போன் போட்டு சொல்லிட்டேம்மா, வேலையை முடிச்சிட்டு மத்தியானம் சாப்பிடுறதுக்கு மகாலுக்கு வந்துருனே. நீனும் சீக்கிரமா போய் கிளம்புமா, போயிட்டு வந்துருவோம். பக்கத்துலயே இருந்துகிட்டு வரலைனா கோச்சுக்குவாமா. சரி தே, ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க போல இருக்கு, அதுக்கு தேன் என்னையும் கூப்பிடுறாங்க. சீக்கிரமா போய் கிளம்புவோம். ஹலோ அம்மாடி ராதிகா, கல்யாணத்துக்கு கிளம்பிட்டியாமா? அம்மா இப்ப தம காலை சாப்பாடு தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேம்மா. ஏன் மக்கா காலையில தோசை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? அப்புறம் கல்யாணக்கார வீட்டுல போய் எப்படி சாப்பிடுவேன்? நல்லா அம்மா 3 தோசை தானே சுட்டிருக்கேன், சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிடுவேம்மா.
சொன்னல்ல, எள்ளும் சொன்னா என்னையால இருப்பா? சரி மக்கா, டக்கு புக்குன்னு சீக்கிரமா கிளம்பி வாங்க. லேட்டா போனா கோச்சுக்குருவாமா. சரிம்மா, இந்தா கிளம்புறோம். சரி, நம்மளும் சீக்கிரமா போய் கிளம்புவோம். என்ன மருமகளே, பக்கத்திலேயே இருந்துகிட்டு இப்படி லேட் ஆக்கிட்டியே பாரு. வந்தவங்க எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க போல இருக்கு. சீக்கிரமா வா. எத்தே கொஞ்சம் துணிலாம் கிடந்துச்சு, அதை துவைச்சு போட்டுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு தே. இப்ப என்னத்தே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறமாட்டி போய் சாப்பிட வேண்டியதானே? அம்மாடி, உட்கார்ந்தாலாம் இடம் கிடைக்காதுமா. எத்தே பொண்ணு மாப்பிள்ளைக்கு போய் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வருவான் தே. அதெல்லாம் எல்லாரும் சொல்லிருப்பாங்கம்மா. என்னம்மா, நல்லா இருக்கியா? அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? மாமனார் மாமியார் எல்லாம் நல்லா இருக்காங்களா? வந்தவங்கள வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்க? நல்லா இருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க? அடியே, என்னடி உன் கல்யாணத்துக்குலாம் நாங்க வந்திருக்கோம், அதுக்குள்ளே மறந்துட்டியே? உங்க அப்பாவோட ஒண்ணு விட்டு சொந்த முடி. ஓ அப்படியா, சரி சரி, உட்காருங்களேன். இல்லம்மா, காலையில இருந்து சாப்பிடாம கிடைக்க வயிறு வேற கப கப கபன்னு பசிக்குது, போய் சாப்பிட போறோம். சாப்பிடுற இடத்துல ஒரே கூட்டமா இருக்கு, அங்க போனாலும் நிக்கத்தான் செய்யணும். நீங்க இங்கேயே உட்காருங்க. லயன்ல நின்றுதான் சாப்பிடணும், உட்கார்ந்தாலாம் வேலைக்காகாது. சரி, எனக்கு கொஞ்சம் உள்ளக்க வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, சரி, உங்க அம்மா அப்பாவெல்லாம் கேட்டேன்னு சொல்லு. சரி. எத்தே யாரு தேவுக? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா அந்த பொண்ணுக்கு உங்களை தெரியலையே. யாருக்கு தெரியும்? கல்யாணக்கார வீட்ல யார பார்த்தாலும் விட்டாம பேசணும். என்னத்தை சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. என் மருமக இன்னும் மக்காவே இருக்காளே. அம்மாடி, இது யார் வீட்டு கல்யாணம்னே தெரியாதுமா. எப்பயும் பக்கத்துல இருக்கிற மகள்ல எந்த கல்யாணம் வச்சாலும் எந்த விசேஷம் வச்சாலும் நாங்க வந்து சாப்பிடுவோம். அதான் உலக வழக்கம். என்னத்தை சொல்றீங்க? இது தெரியாத கல்யாணமா? எத்தே இப்படிலாம் வந்து சாப்பிட கூடாது தே, வாங்கத்தே போயிருவோம். அம்மாடி, ஏமா பயப்படுற? நாங்க காலங்காலமா இப்படிதாம்மா சாப்பிடுவோம். அம்மாடி, வாய மூடுமா. நீ சாக்காகிறத பார்த்து எல்லாரும் சந்தேகப்பட போறாங்க. ஜெண்டில வந்து நல்ல புல் கட்டு கட்டிட்டு போயிரணுமா. எத்தே அங்கிட்டு பாருங்க தே, ஒரு வயசானவர் நம்மள நோக்கித்தே வந்துகிட்டு இருக்காரு. வாங்கம்மா, வாங்க வந்து உட்காருங்கம்மா. அம்மா, நீங்க பொண்ணு வீட்டு கடவுகளா மாப்பிள்ளை வீட்டு கடவுகளா? அண்ணாச்சி, நாங்க பொண்ணு வீடும் கிடையாது, மாப்பிள்ளை வீடும் கிடையாது, மகளுக்கு ஏத்த வீடு. என்னம்மா சொல்ற? ஆமாங்க, இந்த மகளுக்கு பக்கத்துலவே இந்த வீடு இருக்கு. இந்த மகால்ல என்ன விசேஷம் நடந்தாலும் நாங்க வந்து சாப்பிட்டுருவோம். அட பாவிகளா, லட்ச லட்சமா செலவு பண்ணி கல்யாணத்தை நடத்தினா நோகாம வந்து சாப்பிட்டுட்டு போறாங்களே. எத்தே நம்மள பாத்துட்டு அந்த ஆளு சாக்காய் போறாரு தே. மருமகளே, அவர் சாக்காய் போனா என்ன, வீக்காய் போனா என்ன, நம்ம வேலை சாப்பிடுறது. அம்மா, என்னம்மா பக்கத்துலயே வீட வச்சுக்கிட்டு இம்புட்டு லேட்டா வாரீங்க? அதிகா வாமக்கா வா, உன் அண்ணி கறிதாம லேட் ஆக்கி புட்டா. எத்தே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்போ, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் தே. தங்கச்சி நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்னே. ஏமக்கா ராதிகா, சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேம்மா, முத பந்தியிலேயே உட்கார்ந்து சாப்பிட்டேன். கூட்டம் அதிகமா இருக்குல்ல. எப்பா தெரியாத கல்யாணத்துல மொத ஆளா போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டாளே, பத்தாததுக்கு புருஷனையும் கூட்டிட்டு வந்திருக்கா. அம்மாடி, எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டியா, இல்ல கூச்சப்பட்டு உட்கார்ந்து இருந்தியா? 3 காட்டி தாமா கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். முன்னாடி மாதிரிலாம் சாப்பிட முடியலம்மா. எத்தே மட்டன் பிரியாணி அமோகமா இருக்குது, அப்படி பஞ்சு மாதிரி வெந்திருந்துச்சு தே. அப்படியா மருமேனே? சீக்கிரமா போய் சாப்பிடுங்க, கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கு. என் மாமியாருக்கு ஏத்த மருமையனே வச்சிருக்காரு. மருமேன் கையில என்ன பை மாதிரி வச்சிருக்காங்க, என்னம்மா அது? அம்மா, மட்டன் பிரியாணி நல்லா இருந்துச்சுல, அதான் 2-3 பார்சல் வாங்கி இந்த கவர்ல போட்டு வீட்டுக்கு கொண்டு போறோமா. நைட்டு சாப்பாட்டுக்கு ஆயிக்கிறோம்ல. சரிம்மா. சரிம்மா, ரொம்ப சாப்பிடவும் தொண்டைக்குள்ள நிக்கிது. போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் சரியா வரும். நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. சரிம்மாக்கா, பாத்து போங்க. அம்மாடி, மொய் கவர் எடுக்கிற லக்கில கவர் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய டிபன் பாக்ஸா கொடுக்கறாங்க, 2-3 வாங்கிட்டு போமா. சரிம்மா. அண்ணி, சாப்பிட்டுட்டு வாங்க அண்ணி, நாங்க போறோம். சரி ராதிகா. அண்ணி, நீங்களும் 2-3 பார்சல் வாங்கிக்கிறீங்க, அப்பதான் நைட்டு சாப்பாட்டுக்கு ஆயிக்கிறோம். அண்ணனுக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அண்ணி. சரிம்மா. தே, பிரெட் அல்வா இங்க சூப்பரா இருக்குதே, அதை கேட்டு வாங்க, நான் மறந்துட்டேன். நீங்க வரும்போது ஒரு கப்பு நிறைய வாங்கிட்டு வாங்க தே. சரிங்க மருமகனே, வாங்கிட்டு வரேன். ஓசி சாப்பாடு சாப்பிட என்னமா அழையுதுக. பூரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே நானா விட்டா இந்த மகாலையே தூக்கிட்டு போயிருங்க போலயே. மாணிக்கம் போய் ரொம்ப நேரம் ஆயிருச்சு, இன்னும் வரக்கானா? எம்பட்டு நேரம் ஆயிருச்சு, மணி சாப்பாடு டைமும் ஆயிருச்சு, இன்னும் என் மயனை காணாமே. ஒருவேளை அந்த சாரோட வீடு தெரியலையோ? என் புள்ள சீக்கிரமாவே வந்துடுவேன்னு சொல்லிட்டு தானே போனா. என்னடி சரோஜா, யாரும் வராங்களா? வாசல்லையே போய் பாத்துக்கிட்டு இருக்க. இல்லங்க, மாணிக்கம் வெளிநாட்டுல இருந்து வரும்போது அவங்க முதலாளிக்காக கொஞ்சம் பொருட்கள் வாங்கி
ஏட்டி மாணிக்க என்ன சின்ன குழந்தையா ஊருக்குள்ள தொலைஞ்சு போறதுக்கு அவனுக்கு 27 வயசு ஆயிருச்சுடி. அதெல்லாம் தெளிவா வந்துருமா, நீ பயப்படாம போ. எனக்கும் தெரியுங்க அவனுக்கு 27 28 வயசாச்சு. இருந்தாலும் ரொம்ப வருஷம் கழிச்சு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான். ஏண்டி அதெல்லாம் வந்துருவாண்டி, நீ ஒன்னும் பயப்படாத. அவனுக்காக என்ன சமைச்சு வச்சிருக்க? சிக்கன் குழம்பு தாங்க வைக்க சொன்னா, அதான் சிக்கன் குழம்பு வச்சு சிக்கனை பொரிச்சு வச்சிருக்கேன். சரிடி சரிடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருமா, பயப்படாம இரு. சரிங்க. இந்த மாணிக்க வந்துட்டானே. சரோஜா இங்க பாரு, உன் புள்ள வந்துட்டான். ஐயா மாணிக்க, ஏயா இம்பிட்டு நேரம்? நான் வாசலையே பார்த்து பார்த்து கண்ணுலாம் பூத்து போச்சு. அம்மா அது அது ஏயா முதலாளி வீடு உனக்கு தெரியலையா? இல்லம்மா, பொருட்கள் எல்லாம் முதலாளி வீட்டுல குடுத்துட்டு வந்துட்டேம்மா. பஸ் தான் கிடைக்கல, அதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஏறி வந்ததுல லேட் ஆயிருச்சுமா. இந்த ஊர்ல இப்படியே மாணிக்கம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ் விடுவாங்க. பஸ்லயும் ஒரே கூட்டமா இருந்துச்சுமா. அதான் பஸ் ஸ்டாப்புக்கு வரதுக்கு முன்னாடியே இறங்கி நடந்து வாரேன், அதான் லேட் ஆயிருச்சு. என் புள்ள அவ்வளவு தூரத்துல இருந்து நடந்தே வரேன். ஆத்தாடி எம்புட்டு தூரம். ஏங்க சீக்கிரமா என் புள்ளைக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணுமுங்க. 4 லட்சத்துக்கு போறவன்ல. வாங்குவோம் சரோஜா. எம்மா நானும் தான் ரொம்ப தூரம் போய் ஸ்கூல்ல படிச்சிட்டு வரேன். ஒரு சைக்கிள் கேட்டதுக்கு நீங்க வாங்கியே காலைல அண்ணனுக்கு மட்டும் பைக் வாங்கி கொடுக்க போறீங்களா? ஏட்டி நீ சின்ன புள்ளட்டி, பஸ்ஸும் காரும் அதிகமா போற லட்ல சைக்கிள்லாம் ஓட்டிட்டு போக முடியாதுடி. நீ நடந்தே போ. எனக்கு சைக்கிள் வேணும். காயத்ரி அழுகாதம்மா. அதான் உங்க அண்ணனுக்கு பைக் வாங்கி கொடுத்தா உங்க அண்ணனே உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுருவான்ல, அழுக கூடாது. ஆமா, இனிமே அண்ணன் பைக்ல தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். ஏயா மாணிக்கம், ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது ஒண்ணு இல்லம்மா. இல்லையே, போகும்போது நல்லா மூஞ்சிலாம் தெளிவா கலகலன்னு போனியே மக்கா. ஏன் இப்ப உம்முன்னு ஒரு மாதிரி இருக்க? அது அம்மா பஸ்ல எல்லாம் அலைஞ்சு வந்தேன்ல, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஓ அப்படியே மக்கா. சரி மக்கா, மூஞ்சி கால கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடு. இல்லம்மா, அலைஞ்சிட்டு வந்தது ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் நேரம் சென்று சாப்பிடுறேம்மா. சரி மக்கா. உள்ள மூஞ்சியே சரியில்லாத மாதிரி இருக்கே. கேட்டி உன் புள்ளைய மட்டும் சாப்பிடுறியான்னு கேட்ட. நானும் என் புள்ளையும் உட்காந்துகிட்டு இருக்கோம். ஒரு வாரத்தை கேட்டியாடி, எங்களுக்கு வயிறு ரொம்ப பசிக்குதுடி, சோத்த போடு.